ஐயோ அசிபே வா, இது ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி சகிருதுங்க இதெல்லாம். எதுவும் பண்ண மாட்டானோ? வராயா? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீப்போட பார்ட் 3 அண்ட் டே 11 தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே 11ல் இருக்கோம். போன வீடியோவிலேயே நான் ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேம் ப்ளே கொஞ்சம் ரொம்ப போராக இருக்குது, அவ்வளோக்கு எதுவும் வரமாட்டேங்குதுன்னு நினச்சேன். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் வந்து போயிட்டுருந்துச்சு வெளியே, இங்கே தான் போயிட்டுருந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில. ஓகே, இன்றைக்கான வேலையெல்லாம் இருக்குது, ஒவ்வொன்றா வந்து போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வீடியோலேயே நிறையா மீன்லாம் பிடிச்சிருப்போம் போல், அதெல்லாம் விற்றுடலாம். ஓகே, விற்றாச்சு. இப்போ போய் கேரட்ஸ் வந்து நட சொல்கிறாங்க. கேரட் வந்து இருக்கா? ஓகே, ஏற்கனவே இருக்குது. நடுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் போட்ட செடியெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, போய் விற்றுற வேண்டியதான். பார்க்கலாம் இந்த டைம் ஏதாச்சும் நடக்குதுதான்ட்டு. இந்த டைம் எதுவுமே நடக்கலைன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நார்மலான ஒரு ஃபார்மிங் கேம், அப்பப்போ மட்டும் ஏதோ ஒரு கிரியேச்சர் வர மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் கேரட் சீட்டே நம்ம நடலை, இருங்க போய் நட்டுருவோம். நட்டுட்டோம். இப்போ கேரட் சீடு வந்து எடுத்துருவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கேபேஜ் சீடு வாங்க சொல்கிறாங்க. எல்லாம் அங்கே தான் போய் வாங்கணும். வாங்க அப்கிரேட் பண்ணிட்டு வாங்குவோம். கேபேஜ் சீடு வந்து புதுசாக தான் வந்திருக்கு. கேபேஜ் சீடு வாங்கிட்டோம். இப்போ வந்து சீடு இதை வந்து அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. இதையும் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து வாங்கின கேபேஜை வந்து நட சொல்கிறாங்க. ஓகே, தலைவன் வண்டி எடுத்துகிட்டு வந்து போட்டுருவான். அடுத்து என்ன வேலை இருக்குது? அப்கிரேட் பிளான்டிங் பெட்டா அப்படின்னு என்னன்னு தெரியலையே. இருங்க அப்கிரேடுனா அப்படின்னா நம்ம அங்கே தான் அப்கிரேட் பண்ணணும். இருங்க, எதுன்னு தெரியலையே. கேபேஜ் சீடு வந்து வந்திருக்கோம், அதை போய் எடுப்போம். ஓகே, கேபேஜ் சீடு எடுத்தாச்சு. ஓகே கைஸ், போட்டாச்சு. இப்போ வந்து அதுக்கு வாட்டர் ஊற்ற சொல்கிறாங்க. அப்கிரேட் பிளான்டிங் பெட் தான் என்னென்னு தெரியலையே நண்பர்களே. இப்போ காட்டுது பாருங்கள். அதாவது இந்த த்ரோவால் தானே, த்ரோவல்ன்ட்டு இது எதுக்கு இருந்துச்சுன்னே தெரியல. பார்த்தா இதுதான் நினைக்கிறேன். அப்கிரேட் இங்கே பாருங்கள், பரவாயில்ல, நீட்டாக பண்ணிட்டாங்க, நல்லாயிருக்கு. கஸ்டமைஸா? ஓ, இதிலே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் போல் கலரை. ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட காசு கம்மியாக இருக்கனால பார்க்கலாம். இப்போ வந்து கோ டு ஸ்லீப்புன்னு சொல்லிட்டாங்க, தூங்கிட வேண்டியதான் போய். ஓகே கைஸ், டே 11 முடிஞ்சிருச்சு. டே 12ல் பார்க்கலாம். ஓகே, டே 12 வந்துட்டோம். ஃபிக்ஸே விண்டோவை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன் விண்டோ உடஞ்சிருக்கா? ஆமாம் நண்பர்களே, விண்டோ எப்படி உடஞ்சி? நான் அது கவனிக்கவே இல்லையே. ஓகே, வெளியே போய் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இது வரைக்கும் அந்த கிரியேச்சர் எதுவும் என் கண்ணில் படலை. சரி, இன்றைக்கான வேலையை பார்ப்போம். செல் சம்திங், ஏதாச்சும் செல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்ம வேறு வழி இல்லை, மீன் பிடிச்சி தான் செல் பண்ணணும். 2 டாஸ்க் அதே தான். செல் எனி ஃபிஷ்ஷு, செல் சம்திங்கு. அதனால் போய் ஃபிஷ்ஷை பிடிப்போம். ஓகே, போட்டுட்டோம். ஓகே, ஃபிஷ்ஷை எடுத்துட்டோம். இது அப்படியே போய் விற்றுற வேண்டியதான். ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ வந்து 2 டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபிக்ஸிய விண்டோ அப்கிரேட் ஸ்கில்ஸ். ஓகே இருங்க, என்ன அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியுது. எங்கப்பா இது வந்து 100 ஒரே நிமிஷம் இருங்க நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இதை வச்சு தான் இது பண்ணணுமா? சரி 150 வர கொஞ்சம் காசு நிறையா கேட்குறாங்க மாதிரி இருக்குது நண்பர்களே. இனிமேட்டு நம்ம செடி போட்டால் தான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கிட்ட இருக்கிற எல்லா செடியும் நான் போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸியா விண்டோ ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஆனால் என்கிட்ட காசு கரெக்டாக இருக்குது, 150 ரூபா போயிருமே, அதான் பார்க்குறேன். ஓகே கைஸ், நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நைட் ஆயிடுச்சு, அதனால் அப்படியே கிளம்பிட வேண்டியதான். ஐயோ, நைட் ஆகி இவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே குளிருது, உசுன்ட்டுக்கிறான். உள்ளே போயிடுவோம். டோர் சாத்தவே இல்லையே. எவனா உள்ளே இருக்கிறீங்களா? ஓகே, யாரும் இல்லை. ஓகே, கட்டை எப்படியோ இருக்குது, கட்டை போட்டுருவோம். போய் படுத்துருவோம். ஓகே, செந்திரிச்சிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 5 மீன் பிடிச்சோம் நண்பர்களே. 5 மீன் பிடிச்சோம். அதை போய் விற்றுடலாம். போகிறோம் பாருங்க. இவன் என்ன சும்மா அந்த மாதிரி தான் வந்துட்டு போவானா? இந்த பிரச்சனையும் இல்லையா? ஒருவேளை நைட்டு வருவானோ உள்ள?
நைட் ஆனால் பார்க்கலாம் நண்பர்களே உள்ளே வரானான்ட்டு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 226 ரூபா இருக்குது. இன்றைக்கும் போய் தண்ணி ஊற்றுவோம் செடிக்கெல்லாம். ஓகே, கேபேஜும் கேரட்டும் வளர்ந்துருச்சு, அதை போய் விற்றுருவோம். 150, அதுக்கு ஒரு 100, 250 ரூபா வேணும். ஆனால் இருக்கிற காசு 250 ரூபாவும் போயிருமே. சரிங்க, இது கேபேஜும் கேரட்டும் எவ்வளோ? 44 ரூபா, 30 ரூபா இருக்கும். இருங்க, 100 ரூபா பண்ணி விட்டுருவோம். 100 ரூபாயா 150 ரூபாயா? விண்டோ ஃபிக்ஸ் பண்ண 150 ரூபா. சரி, பண்ணிடுவோம். இதுவும் கஸ்டமைஸ் தான். சரி, கஸ்டமைஸ்லாம் நம்மக்கிட்ட 20 ரூபா தான் இருக்குது. அதனால் வந்து இனிமேட்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கணும். இருங்க, நார்மலாக இப்போ போய் தூங்க முடியுமா? ஓகே, தூங்க முடியுது. ஓகே, நம்ம இப்போ டே 14க்கு போயிடுவோம். ஓகே கைஸ், டே 14 வந்துட்டோம். புதுசாக நிறையா வந்திருக்கானா? டொமேட்டோ வந்திருக்கு, பரவாயில்ல. ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம போட்ட செடியிலேருந்து எல்லாமே எடுத்து அதை போய் விற்றாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஓகே வந்துட்டானுங்க, உள்ளே போயிட வேண்டியதான். இவனுங்க வேறு அப்பப்போ வந்து டார்ச்சர் பண்ணுறானுங்க. ஓகே, சாத்திடுவோம். ஐயோப்பா, இந்த டோர் எனக்கு திறந்துருக்கு. ஐயோப்பா, உள்ளே வந்துட போகிறாங்க. ஓகே, சுற்றுறான் பாருங்க. ஐயோப்பா, இங்கே வரல சாபி. இந்த மூடையில் தான் நின்றுருந்தேன், கிளிச் ஆகி பிடிச்சிட்டான். எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. ஓகே கைஸ், அதே மாதிரி ஆயிடுச்சு. போயிடுவோம் வெளியே. வர வர அதிகமாக வர மாதிரி தெரியல. வாங்க போவோம். போயிட்டானுங்க எல்லோரும். வர வர அதிகமாக வரானுங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து டொமேட்டோ. ஆமாம், வாங்க, டொமேட்டோ வந்து வந்திருக்குன்னு போய் பார்ப்போம். டொமேட்டோ சீட்ஸ் இங்கே இருக்குது. பம்கின் சீட்ஸ்னு வந்துருக்கு. சரி, ரெண்டுத்தையுமே வாங்குவோமா? ரெண்டுத்தையும் வாங்குவேனா? ஏன்னா மாடி வாங்க சொல்லுவானுங்க, அதனால் வந்து டொமேட்டோ சீட் மட்டும் வாங்கிக்குவோம். ஓகே, டொமேட்டோ சீடு வந்து வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்ச் ஃபிஷ்ஷு, பர்பாட்டா, என்னடா உளர்ற, அப்புறம் செல் எனி ஃபிஷ், அப்புறம் வந்து டோரை செல் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இத்தனை அப்டேட் பண்ண முடிய மாட்டேங்குது. டோருக்கு அப்டேட் எவ்வளோ? 200. சூப்பர். ஆனால் ஏன் இதெல்லாம் அப்டேட் பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு உள்ளே வர மாட்டேறானுங்க. சரி, நம்மளுக்கு என்ன வழக்கம் போல் நான் அந்த ஃபிஷ்ஷு கிடைக்குதான்னு பார்க்குறேன் நண்பர்களே. சரி, இப்போ அதை விற்றுடுவோம். 2 டாஸ்க் முடிஞ்சிடும். ஓகே, அது முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சீடு எடுப்போம். டொமேட்டோ சீடு பார்ப்போம். டொமேட்டோ சீடையும் போட்டாச்சு. அப்படியே தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டோரோட என்ட்ரன்ஸ். ஓகே, இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போவேன்னா மேலே போவோம். ஏன்னா அந்த காண்டா மிருகம் இங்கே சுற்றுறானான்னு பார்க்கணும். ஒன்றுமே தெரியலையே. எல்லா மேலே போனால் உங்களுக்கு எதாவது தெரியுது? இங்கே பாருங்க. சரி, எப்பா போகிறான் பாருங்க. நைட்டானா இவன் வந்துடுவான் நாட்டுங்குது. சவப்பானா அவனுக்கு வந்துடுறானுங்க. இவனோட பையனுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க சார், எதுவும் பண்ண மாட்டானோ? இருங்க. வரான்யா. வரான். உள்ள போடா. உள்ள வந்துட்டேன். உள்ள வரானா? வெளியே இருக்கிறான், தெரியுதா? தாதா போகிறான் பாருங்க. ஆனால் எதுவும் பண்ண மாட்டான், ஸ்லோவாக தான் வரான். அதனால் நம்ம டக்குன்னு வந்துட்டோம். தாதா சுற்றுறான் பார். டே கையில் இங்கே வருது. சரி, அப்படியே படுத்துருவோம். இருங்க. இப்போ வந்து வெளிச்சம் வந்த அடுத்த செகண்டு போட டக்குன்னு போ. ஏய் இருறா, தாதா போகிறான் பாருங்க. வாடா டே நைட்டு மட்டும் வரேன்டா. என்னடா நைட்டு மட்டும் வர? ஆம்பளையா போடா வெண்ண. ஓகே, போயிட்டான். எதுக்கு அவனை போகிறவனை நம்ம எதுக்கு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணோம்? டோர் ஃபிக்ஸ் பண்ண $200 ஆகும். பிளேயர்ஸ் ஸ்கில்லே அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. கஸ்டமைஸ் வால்பேப்பர். ஏன்டா காசு அப்படியே கொட்டி கிடக்குதாடா? எது வால்பேப்பர்? இதுவா? அதான் வால்பேப்பர். இருங்க, இது வால்பேப்பர் மாதிரி இல்லையே. கஸ்டமைஸியா வால்பேப்பருங்கிறான். இதுவா? ஐயோ, தேவையில்லாமல் 100 ரூபா கொடுத்துட்டேன் இது நினச்சி. பட் பரவாயில்ல. இங்கே பாருங்க, எல்லாம் கீழே தான் டைல்ஸ் போடுவாங்க. இவன் மேலே டைல்ஸ் போட்டிருக்கான்.
இருங்க, வால்பேப்பர்னால் என்னது? ஃபோனில் வைக்கிறது தான் வால்பேப்பரு. இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட தான் விட்டுடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே இந்த கேமை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா வந்துச்சுல, அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு பெருசாக எதுவும் ஆகலை. நம்ம வந்து இந்த வீடை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் புதுசாக நடக்காது. அதனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம புதுசாக வேறு கேம் ட்ரை பண்ணலாம் தான் நினைக்கிறேன். இந்த கேம் பார்த்திங்கன்னா வந்து ஃபார்மிங் கேம்லாம் விளாடுவாங்கள்ல, அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு பெருசாக ஃபார்மிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால இந்த கேம் எனக்கு அவ்வளோக்கு பிடிக்கல. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.